தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ரவி, செயலாளர், மேலூர் ஒரு விவசாயிகள் சங்கம். நாங்கள் வந்து எப்பயுமே பெரியார் டேமில் இருக்க நம்ம ஐபியில் தான் போய் கடா வெட்டி சாமி கும்பிடுவோம். சில ஆண்டுகளாக வந்து கேரள வனத்துறையும் கேரளா அரசும் அனுமதி மறுக்கப்பட்டதுனால இன்னைக்கு எங்கள் கூடலூரில் உள்ள பகவதி அம்மன் கோயிலில் கடா வெட்டி பெனிஃபி நினைவு மண்டபத்தில் அவருக்கு மரியாதை செய்து பொங்கல் வைத்து வழிபட்டு மேலே நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருக்க வனத்துறைக்கு போய் வழிபாடு விட்டு வந்திருக்கிறோம். நம்மளுடைய உரிமைகள் போய்கொண்டே இருக்கிறது. அதை தமிழக அரசு மீட்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து எப்பயும் போல வந்து மேலே போய் சாமி கும்பிட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு வர்றதுக்கான வழிவகைகளை தமிழக அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதில் வந்து இப்போ இருக்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசும் அங்கே கேரளாவில் ஆளக்கூடிய ஆண்ட 2 கட்சிகளும் ஒரே கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்தால் எங்கள் விவசாயிகள் அனைவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்றும், மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அண்ணன் விஜயராஜன் அவர்கள் சொன்னது போல நாங்கள் பூர்வீக பாசன பகுதியில் ஒரு கூட்டுக்குழுவை ஏற்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய தக்க நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. என் பேர் விஜயராஜன், கம்பம் பள்ளத்தாக்கு கரண்டாங்குளம் நீரிணை பயன்பாடு சங்க தலைவர். கம்பம் பள்ளத்தாக்கில் நாங்கள் ஒரு 10 சங்கம் இருக்கோம். ஒரு 15,000 ஏக்கர் வந்து நெல் விவசாயம் செய்கிறோம். அது இல்லாமல் பெரியார் பாசனத்தில் மொத்தம் 2,08,000 ஏக்கர் இருக்குது. அதில் மேலூர் ஒருபோக சங்க தலைவர் முருகன் அவர் வந்திருக்காரு. அவங்க 85,000 ஏக்கர் நிலம். சோழவந்தான் மன்னாவடி மங்கலம் ஏரியாவிலேருந்து அவர் இன்னொரு முருகன், அவர் இருபோக சங்கம், அவங்க 45,000 ஏக்கர் நஞ்சை விவசாயம். இன்னைக்கு வந்து எல்லாரும் நாங்கள் பெரியார் பாசன விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டு மழை பெய்யணும், நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி உரையாடல் சாமி கும்பிட்டு வந்து இங்கே கூட்டம் போட்டிருக்கோம். மெயினாக வந்து இந்த பெரியார் பாசனத்தில் தண்ணி வந்து ஏற்கனவே இருக்கிற 2,08,000 ஏக்கருக்கு போதுமான அளவு இல்லாமல் இருக்கு. இந்த இதுக்கு அரசாங்கம் ரெக்கார்டு படியே 34 TMCFT தண்ணி வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு பெரியார் அணையில் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 22 TMCFT தான் வருது. அதில் ஒரு 5-6 TMCFT குடி தண்ணின்னு எடுத்துடுறாங்க. அது இல்லாமல் வேறு வகையில் தண்ணி காணாமலும் போகுது. அதனால் எங்களுக்கு சரியாக வந்து தண்ணி பாய மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் தண்ணி போகணும். அதனால் அது சம்பந்தமாக ஆலோசனை செஞ்சு நாங்கள் சில வழக்குகள் வந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கோம் எங்கள் உரிமையை காப்பாற்றுறதுக்கு. அதை பற்றியும் பேசி இந்த எல்லா சங்கமும் சேர்ந்து இணைந்து நாங்கள் எங்கள் உரிமைகளை காப்பாற்றி பெரியார் பாசன விவசாயிகளுக்கு நல்லது செய்கிறதுக்கு எல்லாம் இதை பற்றி ஆலோசனை செய்து தீர்மானம் செய்திருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுத்து இந்த பெரியார் பாசன விவசாயிகளை காப்பாற்றி நல்ல முறையாக அவங்க விவசாயத்துக்கு வழியை பார்க்கறதுக்கு ஆலோசனை செய்திருக்கோம்.